வணக்கம். ஸ்கூல் காலேஜ் லைஃப்னாலே ஜாலியும் இருக்கும், கூடவே நிறைய சவால்களும் இருக்கும் இல்லையா? குறிப்பா ஒரு கிறிஸ்தவ மாணவரா உங்க விசுவாசத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இந்த காலேஜ் ஸ்கூல் லைஃபை எப்படி ஜெயிக்கிறது? இம்பாக்ட் வீடியோ மினிஸ்ட்ரீஸ் தர சில சூப்பரான பிராக்டிக்கலான ஆலோசனைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு கிறிஸ்தவ மாணவரா இருக்கிறதுல என்னங்க பெருசா வித்தியாசம் கேக்குறீங்களா? ஆமாங்க, நிச்சயமா இருக்கு. மத்தவங்களை விட நீங்க சில தனித்துவமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த சவால்கள்லாம் என்ன, அது எப்படி ஜெயிக்கிறது? வாங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கிற பிரச்சனைகளை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு, வெளியேர்ந்து வர்றது, தேவையில்லாத டிராமா, நம்மள நெகட்டிவா மாத்துற ஆட்கள், அப்புறம் திரும்ப திரும்ப வர்ற சோதனைகள். இன்னொன்னு, நமக்குள்ளேயே நடக்கிற போராட்டம். நம்ம அடையாளம் என்னன்னு தேடுறது, படிப்புக்கும் விசுவாசத்துக்கும் நடுவுல பேலன்ஸ் பண்றது, சில சமயம் தோல்விகளை தாங்கிக்கிறதுன்னு இப்படி நிறைய இருக்கு. சரி, இந்த சவால்களை எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி வேணும் இல்லையா? அதத்தான் நாம 3 முக்கியமான பகுதிகளா பார்க்க போறோம். முதல்ல, உங்க உறவுகள், அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கணும். ரெண்டாவது, உங்க குணம், உங்க கேரக்டர், உங்க நேர்மை எப்படி இருக்கணும். மூணாவது, உங்க நோக்கம், உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்ன. இந்த 3ஐயும் சரியா புரிஞ்சுக்கிட்டாலே உங்க பயணம் ரொம்பவே சுலபமாயிடும். ஓகே, அப்ப முதல் பகுதிக்குள்ள போலாம். உங்க உறவுகளை உருவாக்குறது. உங்களை சுத்தி யார் இருக்காங்கங்கிறது உங்க வாழ்க்கையே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப், ஒரு நல்ல நண்பர்கள் கூட்டத்தை தேர்ந்தெடுங்க. ஏன் இது இவ்ளோ முக்கியம் தெரியுமா? ஏன்னா நம்ம யார் கூட அதிகமா பழகுறோமோ அவங்கள மாதிரியே மெதுவா மாற ஆரம்பிச்சிடுவோம். நம்ம பழக்க வழக்கம், பேச்சு, ஏன் நம்மளோட சிந்தனைகள் கூட அவங்களால பாதிக்கப்படும். இது ஏதோ இன்னைக்கு நேத்து சொல்ற விஷயம் இல்லங்க. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள்ல பவுல் இது ரொம்ப தெளிவா எச்சரிச்சிருக்கார். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, தவறான நட்பு உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களையே அழிச்சிடும். நீங்க யாரு கூட பழகுறீங்கிறது உங்க பாதையை எப்படி மாத்துறதுன்னு பாருங்களேன். ஒரு தீய நட்பு உங்க நல்ல பழக்கங்களை கெடுத்து உங்களை கடவுள்கிட்ட இருந்து தூரமா கொண்டு போகும். ஆனா ஒரு நல்ல நட்பு, அது உங்க ஆன்மீக லட்சியங்களோட உங்களை ஒன்றிணைக்கும். நீங்க கடவுளை நோக்கி போறதுக்கு ஒரு படிக்கல் மாதிரி அது உதவும். உங்க வயசு நண்பர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உங்களை விட அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளும் ரொம்பவே முக்கியம். அதாவது மென்டார்ஸ். வாழ்க்கை பயணத்துல உங்களுக்கு முன்னாடி போனவங்க நீங்க எங்க தடுமாறுவீங்கன்னு சொல்லி சரியான பாதையை காட்ட நிச்சயம் உதவுவாங்க. அதனால நல்ல வழிகாட்டிகளை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். இது எப்படின்னா, ஒரு தலைமுறைக்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு ஞானத்தை கடத்துற மாதிரி. 2 தீமோத்தேயு 2:2 பவுல் சொல்ற மாதிரி, நீங்க கத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற தகுதி உள்ளவங்க கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் உண்மையான சீஷத்துவம், உண்மையான வழிகாட்டுதல். ஓகே, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்தி பார்த்தாச்சு. இப்போ நமக்குள்ள பார்க்க வேண்டிய நேரம். நம்ம 2வது பகுதிக்கு வருவோம், உங்க குணத்தை உருவாக்குவது. அதாவது உங்க நேர்மை மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றியது. 2வது முக்கியமான டிப், உங்க நேர்மையை பாதுகாத்துக்கோங்க. நேர்மைனா என்ன? யாரும் பார்க்காத போதும் சரியானதை செய்யறது. எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறது, அடுத்தவங்களோட அசைன்மெண்ட்டை காப்பி பண்றது மாதிரியான ஷார்ட்கட்ஸை தவிர்க்கிறது. இதுல அடங்கும். சாலமோன் ராஜா சொன்னது எவ்வளோ கரெக்ட் பாருங்க. நேர்மையா நடக்கிறவங்க பாதுகாப்பா தைரியமா இருப்பாங்க. ஆனா குறுக்கு வழியில போறவங்க எப்ப மாட்டிக்குவாமோங்கிற ஒருவித பயத்தோடையே வாழ வேண்டியிருக்கும். குறுகிய கால வெற்றி பெருசில்லைங்க, நீண்ட கால அமைதி தான் முக்கியம். இந்த ஷார்ட்கட்டுங்கிற பொறி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நீங்க ஒரு கட்டுரையோ அசைன்மெண்ட்டையோ காப்பி அடிக்கும்போது உங்க மூளை யோசிக்கிறதையே நிறுத்திடும். அது ஒரு சிந்திக்காத செயலாக மாறிடும். போக போக இதுவே எதுக்கெடுத்தாலும் சுலபமான வழியை தேடுற ஒரு கெட்ட பழக்கமா உருவாகிடும். அடுத்ததா பேலன்ஸ். படிப்பு, எக்ஸாம்னு ஒரே அடியா ஓடிட்டே இருந்தா என்ன ஆகும்? பேட்டரி டவுன் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மனசும் உடம்பும். அதனால வேலையையும் ஓய்வையும் சமநிலைப்படுத்துறது ரொம்ப அவசியம். நல்லா ஓய்வெடுக்கிறதும் உங்க வெற்றியோட ஒரு பகுதி தான்னு மறக்காதீங்க. பைபிள்ல ஆதியாகமத்திலே தேவன் 7வது நாள்ல ஓய்ந்திருந்தார்னு பாக்குறோம். கடவுளுக்கே ஓய்வு தேவையா என்ன? இல்ல. ஆனா ஓய்வு நமக்கு எவ்வளவு முக்கியம்னு கத்துக் கொடுக்க அவரே ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கார். ஓகே, உறவுகள், குணம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். உங்கள் நோக்கத்தை கண்டறிதல். உங்க வாழ்க்கையோட மிஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிறது பத்தி பேசலாம். உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேருதான் கடவுளின் அழைப்பை அறிஞ்சிக்கிறது. நீங்க எதுல ரொம்ப திறமையானவர், எதை செய்ய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, அதை கண்டுபிடிச்சதும் என்ன பண்ணணும்?
அத ஒரு ஊழியத்தின் மூலமா மத்தவங்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துங்க. அதாவது உங்க திறமைய மத்தவங்க நன்மைக்காக யூஸ் பண்ணுங்க. இப்படி மத்தவங்களுக்கு சேவை செய்யும்போது நீங்க கிளாஸ் ரூம்ல கத்துக்க முடியாத பல விஷயங்களை கத்துப்பீங்க. நிஜ வாழ்க்கை அனுபவம் கிடைக்கும், பொறுப்புணர்வு வரும், மனத்தாழ்மை உருவாகும், ஒரு டீமா சேர்ந்து வேலை செய்யற திறமை வளரும். இது எல்லாமே உங்க எதிர்கால வேலைக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப அவசியமான ஸ்கில்ஸ். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டிப், எல்லா சண்டையிலும் நீங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லா போர்கள்லயும் நீங்க போராடவும் வேண்டியதில்ல. சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். எந்த விஷயத்துக்காக உங்க நேரத்தையும் சக்தியும் செலவிடணும் நீங்க தான் தெளிவா தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் பைபிள்லயே இருக்கு. நீங்க யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க. அப்போஸ்தலர் 16:6ல ஆசியாவுல பிரசங்கம் பண்ண பவுல பரிசுத்த ஆவியானவர் தடுத்தார்னு வாசிக்கிறோம். பிரசங்கம் பண்றது ஒரு நல்ல விஷயம் தானே, ஆனா அந்த நேரத்துல பவுலுக்கு அது சரியான வேலை இல்ல. சில சமயம் ஒரு நல்ல விஷயத்த கூட சரியான நேரத்துல செய்யாம இருக்கிறது தான் சரியான முடிவா இருக்கும். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் சட்டுன்னு ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்கலாமா? மொத்தமா 7 முக்கியமான விஷயங்கள். இதுதான் உங்க ஸ்டூடெண்ட் லைஃப வெற்றிகரமா வழிநடத்தா ஒரு ஃப்ரேம்வொர்க் மாதிரி. வாங்க வேகமா ஒரு ரீகேப் பார்க்கலாம். உங்க உறவுகளை பொறுத்தவரை நல்ல நண்பர்களையும் நல்ல வழிகாட்டிகளையும் தேடுங்க. உங்க குணத்தை பொறுத்தவரை நேர்மையை பாதுகாத்து நல்லா ஓய்வெடுக்க கத்துக்கோங்க. உங்க நோக்கத்தை பொறுத்தவரை கடவுளின் அழைப்பை அறிந்து சேவையில ஈடுபட்டு உங்க போராட்டங்களை கவனமா தேர்ந்தெடுங்க. முடிவா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. தேவன் உங்களை ஒரு காரணத்திற்காக அங்கே வைத்திருக்கிறார். எனவே அதை அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள். உங்க ஸ்கூல் காலேஜ் வாழ்க்கைங்கிறது ஏதோ கடந்து போற ஒரு கட்டம் மட்டும் இல்ல, அது ஒரு நோக்கம் நிறைந்த பயணம். சொல்லுங்க, இந்த பயணத்தை இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்த இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன படி எடுக்க போறீங்க?